ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு தி ஷோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்னாலே ஒரு கிளியெல்லாம் வந்து இப்போ சரி என்னன்னாலும் பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு ஆயிடுச்சு. சிஎஸ்கே பிபிகேஎஸ் சேப்பாக்கில் எல்லாருக்கும் வந்தவரை வாழ வைக்கும் சென்னை எல்லாருக்கும் 2 பாயிண்ட் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கு இந்த சீசன். இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இட் இஸ் அ ஹானஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் நீங்க சொன்னது. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்லுவேன், பிரான்ச்சைசி இஸ் டாமினேட்டட் ஐபிஎல், டாமினேட்டட் ஐபிஎல் இந்த பாஸ்ட். ஐபிஎல் அப்படின்னா ஓகேப்பா, சென்னை வந்து ஒரு டீம் பிளே ஆஃப்ஸ், மீதி மூணு யாரு, அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் இது பண்ணியிருக்காங்க. தேர் அலவுட் டு ஹாவ் அ பேட் சீசன் ஈவன் தோ ஐம் நாட் சப்போர்ட்டிங் தம். ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு பாயிண்ட் அவுட் வேர் தேர் கோயிங் ராங்னு. அதனால ஒரு சீசன் அந்த மாதிரி எல்லா டீமுக்குமே போகும். நீங்க எல்லா இதுலயும் பாருங்க, இந்த பிக் பேஷ்ல பெர்த் ஸ்காட்சஸ்னு ஒரு டீம் தொடர்ந்து அடி 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 அடின்னு அடிக்கிற டீம் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆச்சு. ஜாஃப்னா கிங்ஸ் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்ல அந்த மாதிரி ஆச்சு. டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் இப்ப 4 வருஷமா உங்களுக்கு தொட முடியல. அடுத்த வருஷம் என்ன ஆப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. எல்லா பக்கமும் அந்த பட் மாதிரி ஒரு ஒரு வருஷத்தோட இருந்தா சரி. இவங்களும் இந்த மாதிரி ஆயிருக்காங்க 2020. இந்த டெஃபினெட்லி நாட்லாம் சொன்னாரு தலை. அது வரைக்கும் ஓகே, அதுக்கு அடுத்த வருஷம் கப் அடிச்சாங்க. இந்த மாதிரி பேட் சீசன் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் குட் சீசன்ஸ். பட் இந்த வாட்டி அப்படி இருக்குமா அப்படிங்கறதான கேள்வி. அதுதான் சொல்றேன். அடுத்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு பேட் சீசன்னா பீப்புள் ஆர் அலவுட் டு கமெண்ட் ஹார்ஷ் ஆன் சிஎஸ்கே. இப்ப இந்த வருஷம் அந்த மாதிரி அநியாயமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்த வருஷமும் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஓகே, டு வெயிட் அண்ட் சி வாட் தே டு. இப்ப செப்பாக்ல ஆடுறாங்க, அந்த வந்து வின்னிங் ஸ்கோர் மேஜிக் ஸ்கோர் அப்படின்னா we will always talk about it, that is 182. அதுதான் வந்து மேஜிக் ஸ்கோர். செப்பாக் has not seen high scores at all this time. அன்னொன்னு சொல்றேன், அது தகுந்த மாதிரி தான் அவங்க போலிங் அட்டாக் அது இது டீம் எல்லாத்தையும் எடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தி ஸ்ட்ராட்டஜி அண்ட் தி யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் have not been up to the mark. ஸோ இப்போ என்ன என்ன சொல்றது, இப்போ ஈஸியா வந்துட்டு அதுக்கப்புறம் இவன் எடுத்தீங்க ஆக்ஷன்ல, அவன் எடுத்தீங்க ஆக்ஷன்ல, இவனை ரிட்டைன் பண்ணீங்க, இது தப்பு அப்படின்னு இப்ப சொல்லலாம். இப்ப சொல்றது இது வந்து இட்ஸ் நாட் த ரைட் திங். பட் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், த ஸ்ட்ராட்டஜி, எஸ் இட்ஸ் நாட் த சிஎஸ்கே தட் வி வாண்டட் டு. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2025லயும் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட், மூணு மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 158 ஆவரேஜ் பேட்டிங் ஸ்கோர், ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் 164. பார்த்துக்கோங்க எப்படி போயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு. எஸ்ஆர்ஹெச்சோட என்ன பண்ணாங்க, 154 அடிச்சாங்க. 154 அடிச்சு அவங்க ஈஸியா சேஸ் பண்ணல, பிகாஸ் தே கூட பவர்ஃபுல் யூனிட். அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஆடி காமிக் மெண்டிஸ் அவங்கள பின்னாடி நிதிஷ் ரெட்டி எல்லாம் ஆடி கடைசி ஓவர் வந்து தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்படிங்கும் போது இஃப் யூ ஆர் நாட் ஸ்கோரிங் தட் 182, எனிதிங் லெஸ் தேன் தட் யூ காட் ஜீரோ சான்ஸ். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.59 கம்பேர்ட் டு பேஸ் பவுலர்ஸ் 9.41. இப்போ வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல மொமெண்டம் செட் பண்ணணும். டிஎஸ்கே 61 for 3, எஸ்ஆர்ஹெச் 54 for 2. 7 ரன் கம்மி, ஒரு விக்கெட் இஸ் ஈக்குவல் டு 7 ரன்ஸ். ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஓவர்ல 53 அவங்க எஸ்ஆர்ஹெச், இவங்க 7.4 ஓவர்ஸ்ல 64. ஐ மீன் எக்கானமி, நாட் த விக்கெட்ஸ். ஸோ விக்கெட்ஸ் நாட் ஈவன் பிரிங்கிங், அதுவும் சேமா இருந்தது. அதனாலதான் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. சிஎஸ்கே ஹாஸ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் டு 182. எப்படி தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு பிளேயிங் லெவனை சொல்லுவேன், அதை அவங்க ஆடுவாங்களா அது எனக்கு தெரியாது. ஸோ சிஎஸ்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, டிவால்ட் பிரீவிஸ பின்னாடி இறக்காதீங்க. நான் வந்து போன தடவை அவர் வந்து அந்த நீங்க கஷ்டமான, ஓப்பனிங் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், பிரெவிஸ். இப்பயும் அதைத்தான் சொல்லுவேன். ஆயுஷ் மத்ரே இஸ் பேட்டிங் வெரி வெல். he will do well கரனுக்கு at. இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் நம்பர் 3ல. Karan should go to number 4. நான் பிளேயிங் லெவன் சொல்றேன் பாருங்க, டிவால் பிரேவிஸ், ஷெய்க் ரஷீத், ஆயுஷ் மத்ரே, கரண் at 4, வன்ஷ் பேடி at 5, சிவம் துபே at 6, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, அன்சுல் கம்போஜ், நூர் அகமத், நேதன் எல்லிஸ், அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி கலீல் அகமத். இதுதான் வந்து அந்த இதுல வின்னிங் இது. நான் திருப்பியும் சொல்றேன், ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க நீங்க 10 ரனாவை 10 ஓவருக்கு அப்புறம் யூஸ் பண்றது முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். 12 ஓவருக்கு அப்புறம் இப்ப டீம் ஹஸ் காட் அ மொமெண்டம், அதுக்கப்புறம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஐம் நாட் பிளேமிங் 10 ரனா, யூ காட் டு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நேதன் எல்லிஸ் மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டைமென்ஷனல் போலர் உங்களுக்கு. இப்ப கம்போஜ் இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு, உங்களுக்கு எல்லிஸ் மாதிரி ஒருத்தர் இருந்தா யாராவது ஒருத்தர் அடி வாங்கினா எல்லிஸ் கேன் ஃபில் த 2 ஓவர்ஸ் ஸ்லாட்.
ஸ்பின்னர்ஸை நீங்க யூஸ் பண்ண வேணும்ன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் யூசிங் ஒன்லி டூ ஸ்பின்னர்ஸ். 7 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் அவே நூர் அகமது அண்ட் ரவீந்திர ஜடேஜா வச்சு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் த பவர் பிளே கோஸ் வித்வுட் மச் டேமேஜ் வித் ஃபாஸ்ட் bowlers and not even a usage of 1 over from spinner. இதுதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். இப்ப பர்டிகுலர்லி ஒன்லி 8 overs டு போல் ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல யூஸ் பண்ணாதீங்க. இப்ப எல்லிஸ் மாதிரி ஒரு ஆளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா பவர் பிளேல போட முடியும். 10 ரனாவை நீங்க ஆடினீங்கன்னா 10 ரனாவை நீங்க பவர் பிளேல கொடுக்க மாட்டேன்றீங்க. அதனால நான் சொல்றேன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வாட் எக்ஸாக்ட்லி 10 ரனாஸ் டன் சோ ஃபார் இந்த டோர்னமெண்ட், தட் டசன்ட் மேட்டர். இந்த மேட்சுக்கு இதுதான் என்னோட பிளேயிங் லெவல். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்டு பிளேயிங் லெவன் அந்த பிராரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. தி ஃபீல் தட் இஸ் கோயிங் டு பி த ரைட் திங். இப்ப இவங்களோட பிளேயிங்ல வந்து பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஷ்ரேயாஸ் ஐயர், ஜார்ஜ் இங்கிலீஷ், நேல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆர் கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஜேவியர் பார்ட்லெட் அண்ட் ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் இஸ் யஜ்வேந்தர் சஹல். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இங்க இப்போ பெருசா நீங்க உமர் சாய் டிராப் பண்றீங்க, பண்ணிட்டு பாட்லெட் கொண்டு வரீங்க. ஸ்டாயினிஸ் ஆர் மேக்ஸ்வெல்ன்றீங்களா, அது யாரு? இப்போ அதை தான் நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இந்த பேட்டிங்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் நீங்க வச்சிருக்கிறதுக்கு ஸ்டாயினிஸ் வந்து நீங்க பின்னாடி பினிஷர் ரோல் நம்பர் 6 நீங்க கொடுக்குறீங்க. அவரு 10 பால் தான் ஆட போறாரு. ஓகே, இந்த பிச்சில் அவரோட போலிங் பெட்டரா இருக்குமா மேக்ஸ்வெலோட போலிங் பெட்டரா இருக்குமான்னு பார்த்தா இட் இஸ் மேக்ஸ்வெல் தான், ஆப்வியஸ்லி மேக்ஸ்வெல் கோயிங் டு தான். பி. அப்புறம் இவங்க தூபே, ஜடேஜா, கரண் ஆடினா கரண், 3 பேர் வச்சிருக்காங்களே லெப்டிஸ். அதை தான் சொல்றேன். இப்ப ஸ்டாயினிஸ் வந்து இப்போ எல்எஸ்ஜிக்குலாம் நம்பர் 4 ஆடி இருக்காரு. அந்த மாதிரி நீங்க அவரை ஆடினீங்கன்னா ரைட். இப்ப சஷாங்க் சிங் மாதிரி ஒரு பில்லரே பின்னாடி வருதியா, அப்படிங்கும்போது நீங்க எப்படி யூஸ் பண்ணோம்? 2 பேரும் 7 பால் தான் ஆட போறாங்க. மேக்ஸ்வெல் என்ன சொல்றேன், மேக்ஸ்வெல் 7 பால் டிஃபென்ஸ் எல்லாம் ஆட போறது இல்ல. வந்த உடனே சுவிட்சிட்டு கண்டபடி அடிக்க தான் போறாரு அவரு. பட்டுச்சுன்னா 7 பால்ல 19 வர போகுது. ஸ்டாரிஸ் will also do the same job when it comes to whose bowling is going to be required more in a surface like this is definitely going to be இவரு மேக்ஸ்வெல் தான். ஒமர் ஜாய் வந்து ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலர், ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலர். இங்க ஒரு விக்கெட்டே எடுக்க முடியாது. 4 ஓவர்ல 50 ரன் கொடுப்பார்லாம் நான் சொல்லல. பட் பார்ட்லெட் கொஞ்சம் குவைட் நிப்பி. அப்படிங்கும்போது உங்களுக்கு பவர் பிளேல இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹேவ் சமன் லைக் ஹிம். யான்சன் மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பவுன்ஸ் வந்து ரொம்ப ட்ரூவா இருந்ததுன்னா அவர் போடுற டால் ரிலீஸுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பிச்சு ஸ்லோவா இருந்ததுன்னா யான்சனும் கஷ்டப்படுவாரு. அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் தட் பேஸ் அட்டாக் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். இதெல்லாம் நான் சொல்லவே ஒழிய உமர் ஜாயை வச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் தட் பேட்டிங். எங்க சார் உங்களுக்கு பேட்டிங் கிடைக்குது? ஸ்ரேயாஸ் ஐயர் 2-3 மேட்சா குவைட்டா இருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் பேட்ல பட்டுச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சான்ஸே கிடையாது உங்களுக்கு பின்னாடி ஆடுறதுக்கு போது யூ ஹேவ் டு ப்ராபப்ளி கோ வித் மேக்ஸ்வெல் அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் த்ரஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க பர்ப்சிங் சிங்கும் ஒரே கியர்ல ஆடுறாரு, பிரியான் ஷாரியாவும் ஒரே கியர்ல ஆடுறாரு, ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரே கியர்ல ஆடுறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களும் வந்து ஷைக் ரஷீத் வந்து பேட் பால் போட்டா பனிஷ் பண்ணுவாரு. பட் இட்ஸ் நாட் அ பவர் ஹிட்டர். இஸ் அ டாப் கிளாஸ் பிளேயர், அதுல சந்தேகமே கிடையாது. ஆயுஷ் மத்ரே வந்து டப்பு டிப்புன்னு அடிக்கிறாரு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்பர் 3 திருப்பி சாம் கரனை இறக்கி விட போறாங்களா, இல்ல நான் சொல்ற மாதிரி டிவால் பிரின்ஸ் ஓபன் பண்ண போறாங்களா தெரியல எங்களுக்கு. அந்த எட்ஜ் டெஃபினட்டா என் ஆனஸ்ட் ஒப்பீனியன் பிபிகேஸ் கிட்ட இருக்கு. இந்த ஸ்பின்னர்ஸுங்கும் போது 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஸ்பின்னர் அட்டாக்கிங் ஸ்பின்னர் நூர் அகமது, இன்னொரு ஸ்பின்னர் வந்து ஒரு டிஃபென்சிவ் பட் எக்கனாமிக்கல் ஸ்பின்னர், தட் இஸ் ரவீந்திர ஜடேஜா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கையை சுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா யஜ்வேந்தர் சஹல் வித் டெஃபினெட்லி ரிலீஸ் திஸ் ஸ்லைட்லி பிக்கர் பவுண்டரிஸ் அண்ட் ஸ்லோ பிச், அதுல சந்தேகமே கிடையாது. பிராரும் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைட்டா போடுவாரு. There's a good chance Maxwell will play. Maxwell's bowling has never been in question. 2 ஓவர்ல 16 ரன் அதுக்கு மேல போகாது, கரெக்டா போட்டுருவாரு. ஸ்பின் எட்ஜும் பெருசா நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். அதனால வந்துட்டு even though Chennai is going to play in Chennai, it is a fortress but not many teams breach. Considering the current form, considering the combination, considering the conditions, PBKS will go with the edge of 52-48. நியாயமான எட்ஜ் கொடுக்குறேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா நீங்க வந்துட்டு பாருங்க இங்க இருந்தா ஆட்டம் ஆரம்பம் சென்னை தான்றீங்களா? ஆட்டம் கிடையாது. பட் நான் இது வரைக்கும் ப்ரெடிக்ஷன் சொல்லி தப்பு பாயிண்ட் விட்டதெல்லாம் எதுல தெரியுமா பீடா? இந்த சிஎஸ்கே ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு தான் நான் தப்பு தப்பா சொல்றேன். பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை. நான் சிஎஸ்கேனே சொல்றேன், என்ன அதுன்னு பார்ப்போம். நீங்க பஞ்சாப் சொல்லியிருக்கீங்க, ஃபேண்டசிக்கு போலாமா? அதான் சொல்லனே, இதுதான் எக்ஸாம்பிள் அதாவது ஃபார். இந்த ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு, நீங்க 10 அடி அடிச்சானா ஒரு அடி அடிக்க மாட்டேன், நான் அந்த ஒரு அடி நாளைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு ஃபேன்ஸு கழகம். எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் யூ.
இப்ப என் கூட உட்காந்துட்டு மேட்ச் ப்ரிவியூன்றத மறந்துட்டு ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேனா வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் த பிரான்ச்சைசி அண்ட் த டீம் அண்ட் த பிளேயர்ஸ் நீட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் when they are in a very very low situation. தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். என்னால வந்துட்டு அந்த ஃபேனை வந்து வெளியில கொண்டு வர முடியாது, நியாயமான ரிவ்யூ கொடுக்கணும், அதனால நான் கொடுத்துட்டேன். இப்ப ஃபேண்டசி அப்படிங்கும் போது இங்க ஹர்ஷதீப் சிங் பர்டிகுலர்லி டெத் ஓவர்ஸ்ல வில் பி எஃபெக்டிவ். பிரியான் ஷாரியாக்கு இங்க பால் அங்கங்க மூவ் ஆகலைன்னா டெஃபினட்டா அவருக்கு பேட்ல படத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரப்சிம்ரன் சிங் அகெயின் இஸ் கோயிங் இன் டபுள் கியர். 100 நான் விடவே மாட்டேன். கரெக்டா அந்த 7th ஓவர்ல இருந்து வந்தாருன்னா விக்கெட் எடுத்துருவாரு. போன தடவையும் பிக் பண்ணேன், இந்த தடவையும் பிக் பண்றேன். டிவால் பிரீவிஸ் என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், நூர் அஹமத் அண்ட் டிவால் பிரீவிஸ். எனக்கு ஏதோ ஒரு டெம்டேஷன் நீங்க ஜார்ஜ் இங்கிலீஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பட் ஐ டோன்ட் நோ. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாஸ் இங்கிலீஷை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் கலீல் அகமது, இவங்களாம் விக்கெட் டேக்கர். ஸோ சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரே, கலீல் அகமது 3. ஜாஸ் இங்கிலீஷ் இந்த பக்கம். யுஸ்வேந்தர் சாஹல் நீங்கள் எடுக்கல? இல்ல. சரி, சாஹல் நான் எடுத்துறேன். ஸோ இந்த சைடு இங்கிலீஷ் சாஹல், மாத்ரே, கலீல், சிவம் தூபே. ஸோ இதான் என்னோட 5 பிக் ஸ்பீடாக. ஸோ ஃபேண்டசி சொல்லியாச்சு. பிளேயிங் 11 கண்டிஷன்ஸ் காம்பினேஷன் சொல்லிட்டோம். நீங்கள் வந்து பஞ்சாபுக்கு ஸ்லைட்டாக ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. நான் சிஎஸ்கேன்னு ஒரு ஃபேனாக சொல்லியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் திருப்பியும் சொல்றேன், ரிட்டன்ஷன்ஸ் நாட் ஆஹா ஓஹோ பட் நாட் பேட். ஆக்ஷன் நாட் ஆஹா ஓஹோ but not bad. They got a team, they got the players who can do the job at home. அதனால அங்க எதுவும் கிடையாது. அவங்களோட ஒரே ப்ராப்ளம் காம்பினேஷன் தான். இந்த பஞ்சாபை அவங்க எப்படி உடச்சி எறியணும்னா அந்த முதல் 8 ஓவர்ல உடச்சி எறியணும். அது உடச்சி எறியறதுக்கு ஒரு இளம் சிங்கம் டிவால் பிரேவிஸும் ஓப்பனிங் இருக்கணும். கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா பிரேவிஸ் ஹேஸ் டு ஓப்பன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வன்ஷ் பேடி மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு வரணும் நீங்க. ஐம் நாட் அகேன்ஸ்ட் தீபக் கூடா ஆர் விஜய் சங்கர் ஆர் ராகுல் திரிபாட்டி. அந்த ஒரு ஃபயர் வரணும். அவர் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, பிரிங் ஹிம் இன். அதுக்கப்புறம் the most important thing, திருப்பி சொல்றேன், நாட் அகேன்ஸ்ட் பத்திரனா, ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். எல்லிஸ் ஹாஸ் டு பிளே. பவர் பிளேல 2 ஓவர் எல்லிஸ். கலீல் நல்லா போட்டான்னா அவரு 3 ஓவர், கம்போஜும் 3 ஓவர் நல்லா போட்டா அவரு 3 ஓவர். பிரிங் எல்லிஸ் அஸ் அ தேர்ட் ஆப்ஷன். 7வது ஓவர் நூர் அஹமத், 8வது ஓவர் ஜடேஜா. இத வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க பண்ணாங்கன்னா சிஎஸ்கே காட் அ கிரேட் சான்ஸ் டு வின். ஐம் நாட் சேயிங் தட் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன், எத்தனை மேட்ச் ஆடிருக்காங்க, எத்தனை மேட்ச் தோத்துருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. they still have the resources. கரெக்ட் பிளேயிங் லெவன், கரெக்ட் யூசஸ் ஆஃப் ரிசோர்சஸ் நீங்க சொல்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. ஈவன் தோ பஞ்சாப் கோ வித் ஹெவி எட்ஜ் த கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் தேர் பிளேயிங். லெட் அஸ் see how this game goes on. திருப்பியும் அந்த ஒரு ஒரு சான்ஸ் நாளைக்கு ஜெயிச்சானா கூட ஒரு நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க, ஏதாவது சான்ஸ் இருக்கா. அந்த சான்ஸை கொண்டு வராங்களா, ஒரு ஏதாவது ஒரு அவுட் சைட் சான்ஸ்? என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. லெட்ஸ் see how this goes. We'll come back and do a review with your very own ஆசைப்படலாம். octopus. இல்ல இல்ல, வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு சொல்ல பண்ணுங்க, நம்பிக்கை அப்படிங்கிறது யூஆர் நாட் கோயிங் டு பை தட் இன் சூப்பர் மார்க்கெட். ஓகே, நம்பிக்கையோட வாழறதுன்றது தப்பே கிடையாது. நடக்கலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் வில் ஹேவ் a குட் ஃபீலிங். ஓகே, ஐம் கோயிங். அந்த நம்பிக்கையே இல்லாம நீங்க போனீங்கன்னா நீங்க நீங்க கிரிக்கெட்லன்னு கிடையாது, வாழ்க்கையில எதையுமே நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்வேஸ் கீப் பிலீவிங், வி வில் கம் பேக் அண்ட் டூ. இந்த நம்பிக்கை என்ன ஆகுது இல்ல அப்படின்றது வித் யுவர் வெரி ஆக்டோபஸ். அன்டில் தென், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.